ஹாப்பி நியூ இயர் ஆஸ்பிரண்ட்ஸ் 2026ல லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் வரும். அதே சமயம் நிறைய வேக்கன்சிஸ் 2026ல வரப்போகுது. குறிப்பா ஆர்ஆர்பில நல்ல வேக்கன்சிஸ் அடுத்த வருஷமும் வரும். ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நல்ல வேக்கன்சிஸ் இருக்கும். அதுவும் இல்லாம எல்பிஓ எக்ஸாம், இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் நமக்கு கொட்டி கிடக்கு. இப்போ நம்ம செலக்ட் ஆகுறவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஏதாச்சும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, ஈவன் பிரிலிம்ஸ்ல மிஸ் பண்ணா கூட பரவால்ல. நிறைய வேக்கன்சிஸ் அப்கமிங் வரப்போகுது. இன்னையிலிருந்து நீங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணா கூட கண்டிப்பா எக்ஸாம்ஸ கிராக் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோல டிஎன் பேங்கர்ஸ் உடைய இன்கம் என்ன? அண்ட் அந்த இன்கம் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹாப்பி நியூ இயர். இந்த இயரு நமக்கான இயர் அப்படின்ட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் வேக்கன்சிஸ் இருக்குது. நம்ம எக்ஸாம் கிராக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் வெயிட் பண்ணாதீங்க. ஜூன் வரை வெயிட் பண்ணாதீங்க. ஜூனில் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ், கேலண்டர் இயர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அது வரை வெயிட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா, இப்போ இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருந்தீங்கன்னா, 2026 ஜூன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம மாஸ்டர் பண்ணலாம். தெறிக்க விடலாம் எக்ஸாம்ல. ஓகேங்களா? பட் ஆனா, அப்போ போய் நம்ம இம்ப்ரூவ் பண்ணா, நம்ம கொஞ்சம் சிக்கல்ல மாட்டிப்போம். இப்போ இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்க கூட டிஎன் பேங்கர்ஸ் டீம் கண்டிப்பா கன்டென்ட்டோட வரும். 2026ல நான் என்ன ரெசல்யூஷன் எடுப்பாங்க இல்லையா? நான் இதுவரைக்கும் ரெசல்யூஷன் எடுத்ததில்ல. 2026ல நான் உங்களுக்கு கன்டென்ட் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது. போன வருஷத்துல கொஞ்சம் குடுத்தேன் கன்டென்ட் மெயின்ஸுக்கு. இந்த வருஷம் நெறைய கன்டென்ட் டிஎன் பேங்கர்ஸ் டீம்லேருந்து வரும். நான் கேரண்டி குடுக்குறேன். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம இன்கம்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்கம் வச்சு நம்மளால ஃபேமிலி மெயின்டெயின் பண்ண முடியுமானா, என்னோட இன்டர்நெட் காஸ்ட் கூட இது என்னோட இன்டர்நெட் காஸ்ட்டுக்கு கரெக்ட்டா இருக்கும் இந்த அமௌண்ட். ஓகேங்களா? அந்த அவ்வளோதான் வரும். இதோட இன்கம். பட் என்னுடைய சேனல் 35 நாள்லயே மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு டிசம்பர் 6 பக்கம் வந்து டே 1 ஸ்டார்ட் ஆச்சு இன்கமுக்கு. ஓகேங்களா? போன டிசம்பர்லேருந்து 2024 டிசம்பர்லேருந்து 2025 டிசம்பருக்கான இன்கம்ம தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரூ. 14,486 இந்த 1 வருஷத்துக்கு. 1 வருஷம் 1 மாசத்துக்கு. ஓகேங்களா? இது இல்லாம நம்மளோட ஆப்டி வித் ஏகே சேனல் இருக்கு இல்லையா? அதில நம்ம அதிகமா கன்டென்ட் போடல. கம்மியா தான் குடுத்தோம். அது மானிட்டைசேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரூ. 900 வந்துச்சு. நம்ம இந்த சேனல்ல ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இதில தான் கன்டென்ட் குடுத்துட்டுருக்கோம். அதில ஆப்டி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். பட் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு டிஎன் பேங்கர்ஸ்ல நம்ம சிலபஸ கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகேங்களா? அதனால இத முடிச்சுட்டு ஆப்டி வித் ஏகேல நம்ம அதில ஒரு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதையும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ 14,486 இந்த அமௌண்ட்ட வச்சு என்ன பண்ணீங்க சார்? அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் அபித் சார் கூட சேர்ந்து ப்ரமோஷன் பண்ணேன் இல்லைங்களா? அத வந்து என் அப்பா கிட்ட குடுத்துட்டேன். சாமிக்கு குலதெய்வத்துக்கு. ஓகேங்களா? அது ஒரு 24 கிட்ட வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. செகண்ட் டைம் வந்து ரொம்ப கம்மி 4ஓ 5ஓ தான் வந்துச்சு. அது நம்ம சேனல் செலவுக்கே போயிடுச்சு. இந்த கேமரா, போர்டு இந்த மாரி நெறைய செலவெல்லாம் இருக்குல்ல. ரைட்டிங் போர்டு வாங்குனேன் அந்த காசுக்கு. அம் இந்த அமௌண்ட் YouTubeல வந்த அமௌண்ட்டுக்கு என்னன்னா, ஆக்சுவலா இன்னைக்கு என்னுடைய ஒய்ஃப்க்கு பிறந்தநாள். ஓகேங்களா? ஸோ அதனால ஒய்ஃப்க்கு ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன். கல்யாணம் ஆகி 3 நாள் 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா என்னுடைய செகண்ட் ஹேண்ட் மொபைல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹேங் ஆயிட்டே இருக்கு. ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு மொபைல் டி விவோ T4 எக்ஸு 6 ஜிபி ரேம் 128 ஜிபி இன்டர்னல். ஓகேங்களா? 15,500 வந்துச்சு. ஸோ 2 யூடியூப் சேனலோட இன்கம் இது. சரி ஒய்ஃப்‌க்காக வாங்கியிருக்கோம். அம்மாவுக்காக வாங்கணும். அம்மாகிட்ட மொபைலே இல்ல. ரொம்ப நாளா மொபைல் இல்லாம இருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் ஒய்ஃப்‌க்கு வாங்குனா, அம்மாவுக்கும் வாங்கி தான் ஆகணும். ஒய்ஃப்‌க்கு வாங்கியிருக்கோம். சரி அம்மாவுக்கும் மொபைல் இல்லன்ட்டு அம்மாவுக்கு ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன். அப்பாவுக்கும் ஏதாச்சும் பண்ணணும். அந்த அமௌண்ட்ட அப்பாகிட்ட குடுத்துட்டேன் 24,000 ஸோ அதுலேருந்து அப்பாவுக்கும் ஏதாச்சும் செய்யணும். ஃபர்ஸ்ட் இன்கம்ம ஃபேமிலிக்கு குடுத்தாச்சு. 2 கோர்ஸ்ல வந்ததையும், நம்ப யூடியூப்ல வந்ததையும், அ கோ சாமிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் குடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இனி வரக்கூடிய இன்கம் எனக்கு தான். அது எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறது நான் குடுக்கக்கூடிய கன்டென்ட்ட பொறுத்து. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல வரக்கூடிய இன்கம் வச்சு சமாளிக்க முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஏதாச்சும் செஞ்சு தான் ஆகணும். எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள போறது இருக்கட்டும். பட் டீச்சிங் தான் பேஷன் அப்படின்னு இருக்கும்போது, இதுலேருந்து நான் என்ன பண்ண முடியும்ன்றத ஃபர்தரா நான் மூவ் பண்ணி தான் ஆகணும்.
என்னால முடிஞ்ச வரை நான் யூடியூப்ல குடுக்குறேன். நீங்க சப்போர்ட் குடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி என்ன கொண்டு வருவீங்கன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் வெயிட் பண்ணுங்க. இந்த வருஷம் நெறைய வேக்கன்ஸீஸ் வரப்போகுது. உங்க கூட டிஎன் பேங்கர்ஸ் டீமும் ட்ராவல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. அண்ட் நம்ம சேனல்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெனோ மேத்தமேட்டிக்ஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணா அதில காட்டும் உங்களுக்கு டிஎன் பேங்கர்ஸ், வெனோ மேத்தமேட்டிக்ஸ், ஆப்டிவ் வித் ஏகே 3 சேனல்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. அண்ட் ஹேப்பி நியூ இயர் ஆஸ்பிரண்ட்ஸ்.